உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நோ சொல்லும் வித்தவுட் ஃபீலிங் கில்ட்டினஸ். நீங்கள் நோ சொல்ல போறீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அவங்க என்ன நினைப்பாங்கன்ற ஒரு தாட்டில் தான் நம்ம அதை அணுகுவோம். பட் ஆனால் நோ சொல்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் அதை ஒரு ஸ்டெப் கூட நான் பண்ணதில்லை. பட் இன்னைக்கு நான் அதோட ஒரு ஸ்டெப் எடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பிகாஸ் எல்லாரோட குட் புக்ஸும் நீங்கள் இருக்க முடியாது, எல்லாருக்கிட்டும் நீங்கள் நல்ல பேர் எடுக்கணுன்றதும் நம்மளோட வேலை கிடையாது. அவங்களை கரெக்டாக புரிஞ்சுக்கிறவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. ஸோ நோ சொன்னதுனால அவங்களுக்கு பிடிக்காம போயிட்டு தான் தேர் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ அதனால வென் யூ ரியலி வாண்ட் டு சே நோ, கண்டிப்பாக நோ சொல்லிடுங்க. பிகாஸ் அது உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஈஸியாக சேவ் பண்ணிடும். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க, அது உங்களுக்கு தப்புன்னு இன்ட்யூஷன் சொல்லுது அப்படின்னா தென் தட் இஸ் த ரைட் திங். அதை நம்ம ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணணும். ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி 100 வாட்டி யோசிங்க, 100 வாட்டி அனலைஸ் பண்ணுங்க. அது பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பாருங்க, இது கரெக்டாக தப்பாக யோசிங்க. பட் ஆனால் ஒன்ஸ் யூ ஹவ் டன், அதுக்கப்புறம் நீங்கள் அதை ரெக்ரெட்டே பண்ணக்கூடாது. அப்போ ரெக்ரெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் அதை கரெக்டாக டிசைட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ நம்ம மைண்ட் செட் ஷிஃப்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதுவும் ப்ரெசென்ட் இந்த கண்டிஷன் ஆஃப் இந்த இதில் வந்து நீங்கள் ஜென்ரேஷனில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அது தேவை. பிகாஸ் லாட் ஆஃப் டைம் நம்ம மற்ற விஷயங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். நம்ம மைண்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறதே கிடையாது. உண்மையாக பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, கோச்சிங் வந்ததுக்கப்புறம் நினைப்பேன் இது எல்லாருக்குமே தேவை. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு 11th 12th ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு அவங்களோட பர்பஸ் தெரிஞ்செல்லாம் அவங்க டிசிஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க. பட் அவங்க வந்து ஒரு ஜாபில் எண்டப் ஆனதுக்கப்புறம் they feel purposeless. அவங்களுக்கு அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அச்சீவ் பண்ண முடியல. இது ஒருத்தங்க 2 பேருக்குன்னு இல்லை, 10 பேருக்குமே ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது வந்து அச்சீவ் பண்ண முடியல. எதனால மேம் இந்த ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது? இது பேரண்டிங்லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்கிற விஷயங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அவங்க மேலே அவங்க நம்ம மேலே ஒரு போடுற ஒரு ப்ரெஷர், இவங்க இது பண்ணுறாங்க அவங்க அது பண்ணுறாங்க, நீ என்ன பண்ண போகிற, உன்னோட அடுத்தது என்ன அப்படின்னு நம்மளுக்கு அந்த ஒரு 10th இல்லை 12th நம்மளுக்கு நம்ம பிடிச்ச விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் கூட மோஸ்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் 10th இருக்கீங்க, நான் வந்து 10th நான் பண்ணணும் வேண்டாம், எனக்கு நான் மியூசிக் தான் பண்ண போகிறேன், இல்லை 10th நான் படிச்சுக்கிறேன், பட் நான் மியூசிக்கை ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொண்டு போக போகிறேன்னு சொன்னால் எத்தனை பேர் ரெடியாக இருக்காங்க அதுக்கு ஓகே சொல்ல? ஸ்டில் தேர் ஆர் பீப்புள் லைக் இல்லை நீ இதுதான் பண்ணணும்னு அவங்க ஒரு பாத்தை சூஸ் பண்ணால் கூட அதை டைவர்ட் பண்ணி அவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்துக்கு தான் அவங்க கொண்டு போகிறாங்க. ஐ டோன்ட் சே இட்ஸ் ராங். படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான், அது இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் எங்கே டிவியேட் ஆகிறோம்னா அங்கே தான் டிவியேட் ஆகிறோம், நம்மளோட பர்பஸை கண்டுபிடிக்க முடியாமல் போகிறதுக்கு. ஆனால் உங்கள் பர்பஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா எந்த ஏஜ் வேணாலும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். லைக் எனக்கு நான் சொன்ன மாதிரி மானிட்டரி வேல்யூக்காக, ஃபினான்ஷியலி எனக்கு நான் ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு ஒர்க் வேணும், அது நான் பண்ணி தான் ஆகணும் நோ மேட்டர் வாட். என்னோட பேஷனை இப்போ நான் ஃபாலோ பண்ணுற டைம் எனக்கு இல்லை பர்பஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. அப்படியே கண்டுபிடிச்சோன்னா அதில் எனக்கு கண்டிப்பாக ஒரு கரெக்டான ஒரு லைனாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால ஏர்ன் பண்ண முடியுமா, அதை என் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ண முடியுமா, நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு பின்னாடி. பட் ஆனால் வென் யூ ரியலி யூ ஃபீல் லைக் நான் வந்து செட்டில் ஆகிட்டேன், எனக்கு வந்து எனக்கு நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை ஐ எம் ரெடி டு ஃபேஸ் த ஹார்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னா தென் யூ கேன் கோ அஹெட் அப்படின்னு தான் நான் சொல்வேன். டீவியேஷன்றது பேரண்டிங்லேருந்தே ஆரம்பிக்குது அப்படின்னு தான் மோஸ்ட் ஆஃப் டைம். பிகாஸ் ஐ கெட் கிளைண்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இதை சொல்லுங்கள், அவளுக்கு வந்து இப்போ மியூசிக் போகணுன்னு இருக்கு, பட் ஆனால் அது முக்கியம் இல்லை, படிப்பு தான் முக்கியம், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கிட்ஸை கூப்பிட்டு வர பேரண்ட்ஸும் இருக்காங்க. நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. பிகாஸ் தே வாண்ட் டு டூ இட். அவங்களுக்கு அதை பண்ணணும், அவங்க குழந்தை மூலியமாக அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, இதெல்லாம் மாறணும். நம்ம நிறைய விஷயங்கள் எவால்வ் ஆகிட்டே வரும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து முன்னாடி இருந்த பேரண்ட்ஸ் மாதிரி கிடையாது, பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் வந்து எவால்வ் ஆகணும். படிப்புன்றது மஸ்ட், படிக்க வேண்டியது படிக்கணும். பட் ஆனால் அது சைமல்டேனியஸ்லி அவங்களோட பேஷன் இதுன்றவங்க தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லையே. ஸோ தெரிஞ்சுக்கிட்டா அவங்க அதை ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. ஸோ அந்த எல்லாமே பண்ணிட்டுமே நான் எதுவுமே பண்ணாத ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இல்லாமல் அவங்க லைஃப் பெட்டராக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பெட்டர் கிளாரிட்டி. இன்றைக்கி வந்து ஒருத்தங்க எந்த ஸ்டேஜில் வேணால் அவங்க லைஃப்பில் இருக்கட்டும், பட் அவங்க ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் லைஃப் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ அப்படின்றது வந்து இப்போ ஒரு ட்ரெண்டிங் டேர்மாகவே இருக்குது. பட் இந்த கோ வித் த ஃப்ளோ வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்றதையும் வந்து சைலண்ட்டாக சொல்லிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த கிளாரிட்டி ஒருத்தவங்க லைஃப்பில் கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான மெஷர்ஸ் பண்ணலாம்? நம்ம ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு சிட் டவுன். நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு லைஃப்பில் என்னெல்லாம் விஷயங்கள் நம்மளுக்கு பண்ணணும் இருக்குன்றது ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு டேக் அ லிஸ்ட். நம்ம மோஸ்ட் ஆஃப் டைம் எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே நான் பண்ணிவிடுவேன், எனக்கு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்ற மைண்ட் செட்லேயே நம்ம எல்லா விஷயத்தையும் அணுகுவோம். பட் ஆனால் உட்காந்து உங்களுக்கு என்ன வேணும் லைஃப்பில் அப்படின்னு ஒரு 5 விஷயம் எழுதுங்க, ஒரு 10 விஷயம் எழுதுங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு 2-3 விஷயத்துக்கு அப்புறம் என்னது அப்படின்னு யோசனை தான் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னா ஃபர்ஸ்ட் யூ சிட் அண்ட் ரைட். என்ன உங்களுக்கு வேணுமோ ஒரு 10 விஷயமா இருந்தாலும் சரி, 15 விஷயமா இருந்தாலும் சரி, உட்காந்து எழுதுங்க. அந்த பொறுமை மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்காது. பட் ஆனால் எழுதுனீங்கன்னா உங்களுக்கே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் எனக்கு பண்ண வேண்டியது இருக்கு போல இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் எனக்கு பண்ண வேண்டியது இருக்கு, ஆனால் நான் அதை தாண்டி வேற என்னமோ பண்ணிட்டு இருக்கேன், நிறைய டிவியேஷன் இருக்கு, பட் இவ்வளோ விஷயங்கள் எனக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மேப்பே உங்களுக்கு நீங்கள் அதை எழுதும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன், டு கெட் த கிளாரிட்டி. அதுக்கு
அதுக்கப்புறமா நீங்க அத இப்போ நீங்க ஒரு 10 விஷயம் எழுதிருக்கீங்க அப்படின்னா, அது அடுத்து அடுத்து பண்ண வேண்டிய ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் என்னன்றதும் நம்ம கூடவே எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ ஒரு வாக்கிங் போணும்னு நெனைக்கிறேன். ஆனா நான் போவே மாட்டேன் அப்படின்னா, அத நீங்க போகுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ணணும். சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் நீங்க என்ன எடுக்கணும் அப்படின்றத நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு விஷயத்த பண்ணணும்னு ரொம்ப நாளா நெனச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் அத ஒரு ஸ்டெப் கூட நான் பண்ணதில்ல. பட் இன்னைக்கு நான் அதோட ஒரு ஸ்டெப் எடுத்துட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் பண்றது ரொம்ப ஈஸி தான். ஸோ அந்த ஸ்டெப் அந்த ஆக்ஷன் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மிஸ்ஸிங்கா இருக்கும். அதனால நீங்க பண்ணணும்னு நெனைக்கிற விஷயத்த லிஸ்ட் எடுங்க. அது சின்ன சின்ன ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் போடுங்க. அந்த சின்ன சின்ன ஆக்ஷன் ஸ்டெப்ப பண்ணுங்க. ஸோ என்னதான் நம்ம லிஸ்ட் எடுத்தாலும், கிளாரிட்டி கிடைச்சாலும், when you don't take an action அது யூஸே கிடையாது. ஸோ அந்த ஆக்ஷனும் கண்டிப்பா இருக்கணும். ஸோ நான் சில ஜென்ரல் கொஷின்ஸ், ரொம்ப காமனான கொஷின்ஸ் இன்னைக்கு வந்து சோஷியல் லைஃப் அண்ட் ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவல் லைஃப்ல ரிலேட்டடாக இருக்கிறத ஒரு லைஃப் கோச் கிட்ட கேட்குறேன். அண்ட் ஆஸ் அ லைஃப் கோச் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நோ சொல்லும் வித்தவுட் ஃபீலிங் கில்ட்டினஸ்? ஃபர்ஸ்ட் நீங்க அது உங்களுக்கு வேணுமா, தட் மீன்ஸ் நீங்க நோ சொல்ல போறீங்க அப்படின்னா, நீங்க நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அவங்க என்ன நினைப்பாங்கன்ற ஒரு தாட்ல தான் நம்ம அதை அணுகுவோம். பட் ஆனா நம்மளுக்கு இது என்ன எவ்வளோ இந்த நோ சொல்றதால நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். இப்போ இந்த நோ சொல்றோம் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த நோனால நிறைய விஷயங்கள் எனக்கு சேவ் ஆகுது, என் மைண்ட் செட் இதை வந்து சேவ் பண்ணுது அப்படின்னா, தென் நீங்க அது கொஞ்சம் கூட கில்ட்டா ஃபீல் பண்ணாம யூ ஹேவ் டு சே நோ. பிகாஸ் எல்லாரோட குட் புக்ஸ் நீங்க இருக்க முடியாது, எல்லாருக்கிட்டையும் நீங்க நல்ல பேர் எடுக்கணுன்றதும் நம்மளோட வேலை கிடையாது. அவங்களை கரெக்டாக புரிஞ்சுக்கிறவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. ஸோ நோ சொன்னதுனால அவங்களுக்கு பிடிக்காம போயிடுதான், தென் தேர் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ அதனால when you really want to say no, கண்டிப்பா நோ சொல்லிடுங்க. பிகாஸ் அது உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஈஸியா சேவ் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா, ஒரு ரைட்டான டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் ஃபீலிங் பேட் அபவுட் இட், அதை எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறது? இப்போ நீங்க ஒரு விஷயத்தை நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க, அது உங்களுக்கு தப்புன்னு இன்ட்யூஷன் சொல்லுது அப்படின்னா, தென் தட் இஸ் த ரைட் திங். நம்ம ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணணும். ஒரு விஷயத்துக்கு நீங்க முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 வாட்டி யோசிங்க, 100 வாட்டி அனலைஸ் பண்ணுங்க. அது பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பாருங்க, இது கரெக்டா தப்பா யோசிங்க. பட் ஆனா ஒன்ஸ் யூ ஹவ் டன், அதுக்கப்புறம் நீங்க அதை ரெக்ரெட்டே பண்ணக்கூடாது. அப்போ ரெக்ரெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நீங்க அது கரெக்டாக டிசைட் பண்ணலன்னு அர்த்தம். எங்கேயோ சம்வேர் இன்னும் உங்களுக்கு அதோட பிட்ஸ் அண்ட் பீசஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால நீங்க டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிங்க. பட் ஒன்ஸ் யூ ஹவ் டிசைடட், அதில் செகண்ட் தாட்டே வைக்காதீங்க. பிகாஸ் உங்களோட இன்ட்யூஷன் சொல்லியிருக்கோம், உங்களுக்கு நிறைய சயின்ஸ் இருந்திருக்கும், இல்லை தப்புன்னு தோணுனால தான் நீங்க அந்த முடிவே எடுத்திருப்பீங்க. ஸோ அது நீங்க முடிவு எடுத்துட்டீங்க, எனக்கு வேண்டாம் டிசைட் பண்ணீங்கன்னா அதில் ரெக்ரெட் பண்ணி யூஸே கிடையாது. ஸோ அதனால நோ ரிக்ரெட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து இந்த கட் ஃபீலிங் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எனக்கு இந்த கட் ஃபீலிங் இருந்துச்சு, இது இப்படி தான் நடக்கும், ஆர் இந்த விஷயம் இப்போ நடக்கும் அப்படின்னு ஒரு கட் ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கட் ஃபீலிங்கை நிஜமாவே ட்ரஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் அது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும். உங்கள் அம்மா உங்கள் கூடவே இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அது உங்கள் கூடவே இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் நோ ஒன் நோஸ் பெட்டர் தேன் யுவர் கட் ஃபீலிங், இல்லை உங்கள் இன்ஸ்டிங்க்ட். ஏன்னா உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணுற ஒருத்தர் யாருன்னா நீங்கள் தான். நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லாத ரகசியம் கூட உங்களுக்குள்ளே இருக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீங்கள் ஷேர் பண்ணிருக்க மாட்டீங்க. பட் யூ ஹவ் டன், இது நீங்கள் பண்ணியிருக்கீங்க பண்ணலன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ உங்கள் மனசு ஒன்று சொல்லும், இது வேணாம், தப்பாக இருக்குது, இது வேணாம், இது ரைட் கிடையாது, இது தப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும். பட் மோஸ்ட் ஆஃப் டைம் வி இக்னோர். நம்ம அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துக்கிட்டே இருப்போம். பட் ஆனால் அது சொல்லும் போதே நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம். உண்மை அது ஆக்சுவலி. ஸோ அதனால் அந்த கட் ஃபீலிங்கை பிலீவ் பண்ணுங்க. தட் இஸ் யுவர் சூப்பர் பவர். அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அதனால் அந்த சூப்பர் பவரை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் இன்னொன்று விஷயம் சொல்கிறது என்ன, ஜேர்னலிங் பண்ணுறதுனால அவங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய சேஞ்சஸ் கிடச்சிச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஜேர்னலிங் ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணுவாங்க? கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் இப்போ இன்றைக்கி நிறைய நம்ம ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறோம். நிறைய நேரம் நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ண முடியல. அண்ட் நம்மளுக்கு வந்து நம்ம பொறுமையாக நம்ம பேசுறதை கேட்கறதுக்கு இங்கே யாருமே நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் கேட்கறதுக்கு யாரும் ரெடியாகவும் இல்லை. நீங்கள் யார்கிட்டே போய் ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னா முதல்ல அவங்க பிரச்சனையை நம்மகிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ தெர் இஸ் நோ ஸ்பேஸ் நம்ம லிசன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த நேரத்தில் நம்மளுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் நம்ம எழுதுறதா இருக்கலாம், இல்லை நம்ம ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை இதுக்கெல்லாம் வேணும் லைஃப்பில் அப்படின்னு நம்ம வந்து லிஸ்ட் டவுன் எடுக்கிறதா இருக்கலாம். இது எல்லாமே ஜேர்னலிங் மூலியமாக நடக்கும். ஸோ ஜேர்னலிங் ஆக்சுவலி மேக் யூ பீஸ்ஃபுல். ஸோ அதனால நம்ம இன்னொருத்தர் இல்லை, இவங்க என் லைஃப்பில் இல்லை, இது கிடைக்கல அப்படின்றத விட நம்ம உட்காந்து ஜேர்னலிங் பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு டைம் எடுத்து ஜேர்னலிங் பண்ணும்போது கண்டிப்பாக யூ வில் ஃபீல் ஸோ பீஸ்ஃபுல் அண்ட் ரிலீவ்ட். அண்ட் யூ நோ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்றதும் உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சராக இருக்கும். ஸோ அதனால இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டூல் டு யூஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ நிறைய பேர் இந்த நியூ இயர் வருது அப்படின்னாலே நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுப்பாங்க. இப்போது இந்த ட்ரெண்டில் என்ன இருக்குது அப்படின்னா கம்பேக் கொடுக்க போகிறது அப்படின்னு. ஸோ இந்த கம்பேக், டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யாரெல்லாம் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காகவே இருக்குது. ஸோ ஒருத்தங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா வாட் ஆர் த எசென்ஷியல் திங்ஸ் தே மஸ்ட் டூ? ஃபர்ஸ்ட் திங், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யாருக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது இருக்குது. லைக் நான் சில பேர் இருப்பாங்க, நான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்காக கொடுக்குறேன், இவங்களை நான் வந்து அவங்கள நான் வந்து அவங்க முகத்தில் கறி பூசுறதுக்காக நான் பண்ணுறேன், ரிவெஞ்ச் மோட் அப்படின்னு சொல்லுவோம். பட் த திங் இஸ், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மோடை நீங்கள் உங்களுக்காக கொடுத்தீங்க, உங்களுக்காக நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணுவீங்க. மற்றவங்களுக்காக இல்லை ரீல்ஸில் பார்த்தேன், இல்லை வீடியோஸில் பார்த்தேன், இல்லை சும்மா நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்லாம் அதில் ஒரு பர்பஸே இல்லாமல் அதை நீங்கள் பண்ணீங்கன்னா இட் ஒன்ட் லாஸ்ட் ஃபார் லாங். நீங்கள் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் லைக் அதில் நீங்கள் சீரியஸாக அதில் நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா அதுக்கு 100% நீங்கள் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு புட் யுவர்
100% இன்டு இட். யாருக்காகவோ, மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காகவோலாம் அத நீங்க பண்ணீங்கன்னா, இட் ஒன்ட் வொர்க். ஸோ உங்களுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லும்போது, அதுக்கு யூ ஷுட் ஹேவ் அ வேலிட் ரீசன்ஸ். பிகாஸ் நம்ம மைண்ட் எப்பயுமே நம்மளுக்கு 1000 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் மைண்ட்ல. லிமிட்டிங் பிலீஃப் இருக்கும். இது உனக்கு தேவையா? இது நீ பண்ணணுமா? இன்னைக்கு ஒரு நாள் விடேன். ஜனவரி 1லேருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்லி மைண்ட்ல ஒரு வாய்ஸ் பேசிக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஆன்சர் பண்ண உங்களால முடியுமா? அது கன்வின்சிங்கான ஆன்சர்ஸ் உங்ககிட்ட இருக்கா? அதுக்கு நீங்க எல்லா ப்ரிப்பரேஷனோட தான் யூ ஹேவ் டு ஸ்டார்ட். பிகாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது ஒரு நாள்ல பண்ணிட முடியாது, 2 நாள்ல பண்ண முடியாது. இட்ஸ் அ லாங் ஜர்னி. ஸோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் ஆயிட்டு தென் யூ ஸ்டார்ட் த ஜர்னி. அப்போ கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு யாராவது சவால் விடணும், நம்மள யாராவது ஹர்ட் பண்ணணும், உன்னால முடியாதுன்னு சொல்லணும். அப்பதான் நம்ம ட்ரிகர் ஆகி அந்த விஷயத்த பண்ணுவோம். ஒரு ஃபயர் மாதிரி ஃபயர் மாதிரி தேவைப்படும் மோஸ்ட் ஆஃப் த டைம். அந்த ஃபயர் வந்து உங்களுக்கு இல்ல அப்படின்னா, சம்டைம்ஸ் அந்த ஃபயரை நீங்க வந்து எடுத்துக்கலாம். யார்ட்டையாவது நீங்க வந்து நம்மள யாராவது அது பண்றது நம்ம, ஏன்னா நம்ம மைண்ட் எவிடன்ஸ் தேடும். ஸோ யாராவது நம்மள இது மாதிரி சொல்லுவாங்க, நம்ம உன்னால முடியாதுன்னு சொன்னா அதை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஸோ அதுவுமே அப்படியுமே ஒர்க் ஆகும். நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, பிரேக்கப்க்கு அப்புறம் நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க, பண்ணியும் இருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் த ஹர்ட்டை வந்து அவங்க அது பவரா மாத்தணும் அப்படின்னு சொல்லி தே ஒர்க். ஸோ அந்த மாதிரியும் இட் ஒர்க்ஸ். ஸோ அதனால அதுக்கு நம்ம யாரையாவது வேணும்னே நம்மளை ஹர்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் யூ கேன் டேக் ஆஸ் தட், இல்லை நான் ப்ரூவ் பண்ணுறேன், நான் வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு யூ கேன் ஸ்டார்ட் த ஜர்னி. ஸோ இந்த நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருந்தாலும் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து முக்கால்வாசி இந்த ஹெல்த் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் தான். ஸோ அவங்க என்ன சாப்பிட்றாங்க, இன்கேஸ் அவங்க ஒபீஸாக இருந்தாங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிறாங்க, ரொம்ப நல்ல சேஞ்சஸ் அவங்க லைஃப்பில் கொண்டு வராங்க. பட் இந்த மென்டல் சேஞ்சஸ், அதாவது மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய சேஞ்சஸை வந்து எல்லாரும் கொடுக்குறாங்க அப்படின்னா இட் இஸ் அ பிக்கஸ்ட் கொஷின். ஸோ நம்ம மைண்ட் செட் ஷிஃப்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் மேம்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதுவும் ப்ரெசென்ட் இந்த கண்டிஷன் ஆஃப் இந்த இதில் வந்து நீங்கள் ஜென்ரேஷனில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அது தேவை. பிகாஸ் லாட் ஆஃப் டைம் நம்ம மற்ற விஷயங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். நம்ம மைண்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறதே கிடையாது. உண்மையாக பார்த்தீங்க அப்படின்னா, என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, கோச்சிங் வந்ததுக்கப்புறம் நினைப்பேன் இது எல்லாருக்குமே தேவை. நாட் ஒன்லி எனக்கு பிரச்சனை இருக்குன்னு கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போகலாம் அப்படின்ற மாதிரி. பட் கோச்சிங் எல்லாருக்குமே கோச்சிங் தேவை அப்படின்னு நான் நினைப்பேன். பிகாஸ் நம்மளுக்கு மனசில் நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கும், நிறைய டவுட்ஸ் இருக்கும், நிறைய கிரிட்டிசிசம்ஸ் இருக்கும், இல்லை நம்மளுக்கு வந்து நிறைய பயங்கள் இருக்கும். இது எல்லாமே நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஓப்பன் அப் பண்ணி நம்ம அதுலேருந்து வெளியில வரணும், அதை உடச்சு அப்படின்னு நினைப்பேன். பிகாஸ் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க பர்சன் நம்ம கிடையாது. ஆல் கேன் டூ வண்டர்ஸ். ஆனால் அதை யார் கண்டுபிடிச்சி அதை அந்த லைனை பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் லைஃப்ல ஜெயிக்கிறாங்க. ஸோ அதை நீங்க உங்களோட எப்படி நீங்க ஹெல்த்துக்கு வந்து நீங்க எப்படி போய் உங்களை நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி மென்டல் ஹெல்த்துக்கும் நீங்க அந்த எஃபர்ட்டை நீங்க கொடுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த விஷயத்த நம்ம அந்த அவேர்னஸோட நீங்க போய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு, பிகாஸ் இந்த கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அபவுட் லைக் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அதனால அதை சரி பண்ண போறோம்னு கிடையாது. இட்ஸ் அபவுட் ஃபைண்டிங் யுவர் செல்ஃப் அகெயின். உங்களை நீங்க பெட்டரா தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா, நான் என்ன இது வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணி வச்சிருந்து, நான் வந்து நல்லா சமைப்பேன், ஹோம் மேக்கர், 2 குழந்தைக்கு அம்மா இருக்கணும், வீட்டில் இதுதான் என்னோட உலகம் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். பட் அதுக்கப்புறமா தான் ஐ தாட் லைக் இல்லை எனக்கு நிறைய விஷயங்கள் என்னால் பண்ண முடியும் அப்படி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கும் போது தான் என்னோட கோச்சிங் ஜேர்னி நான் கண்டுபிடிச்சேன். அதனால என்ன மாறுச்சு அப்படின்னா, என்னோட லைஃப் ஸ்டைல், என்னோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே மாறுச்சு. என்னோட பேரண்டிங் ஸ்டைல் எல்லாமே மாறினதால ஐ ஃபீல் ஹாப்பி. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்கள் எவ்ரி ஒன் ஹேஸ் டு டேக் இது அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை நீங்கள் பெட்டராக தெரிஞ்சுக்கணும். ஸோ டாக்கிங் அபவுட் ரிலேஷன்ஷிப், நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறம் தான் நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்கன்னு சொன்னீங்க. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம அப்சர்வ் பண்ணாலே நிறைய காமன் பேட்டர்ன்ஸ் வந்து இப்போ ரொம்பவே ஓகே. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம அப்சர்வ் பண்ணாலே நிறைய காமன் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து தே சூஸ் த ராங் பர்சன் ரிப்பீட்டட்லி. எப்போ பார்த்தாலும் ஒரு தப்பான பர்சன் கிட்டே போய் அவங்க விழுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மேம் ரீசனாக இருக்கும்? இது ஒரு பேட்டர்னே நம்ம சொல்லலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்னை பொறுத்தவரைக்கும் ரிலேஷன்ஷிப்ன்றது நிறைய நான் அதை பற்றி பேசுறதுனால சொல்கிறேன். ரிலேஷன்ஷிப்ன்றது நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேருந்தே ஆரம்பிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்து வளர்ற ஒரு விஷயம். ஒரு ரிலேஷன்ஷிப்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கரெக்டாக பார்க்கறது கிடையாது. பிகாஸ் நம்ம மோஸ்ட்லி நம்ம பார்த்து நம்ம பேரண்ட்ஸ் சண்டை போடுறதோ, இல்லை அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் அவங்க பண்ணியிருப்பாங்க, அதை விட அவங்க சண்டை போடுறது அதிகமாக நம்ம பார்த்துருப்போம். இல்லைன்னா அவங்க கரெக்டாக உட்காந்து 2 பேரும் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம பார்த்துருக்க முடியும். ஏன்னா இந்த சொசைட்டியில் இந்தியன் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹஸ்பண்டோட ஒய்ஃப் வந்து பசங்க முன்னாடி நம்ம வந்து கட்டி பிடிச்சிக்கிறதோ, இல்லை பசங்க முன்னாடி நம்ம உட்காந்து ஒரு பிரச்சனையை பேசுறதோ, இது எதுவுமே வந்து அவங்க பெருசாக இது பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து இல்லை அவங்களுக்கு தெரிய வேண்டாம், அவங்களுக்கு தெரிய வேண்டாம். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்றது ப்ராப்பராக தெரியாததுக்கு ரீசன் அதுதான். ஏன்னா ஒரு பார்ட்னரும் ஒரு 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றவங்க உங்க 2 பேருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் அவங்க உணர மாட்டாங்க. குழந்தை பிறந்தோடனே ஃபுல்லாவே குழந்தைங்க மேல தான் அவங்க ஃபோக்கஸ் இருக்கும். அவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே நார்மலா தான் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா, நீங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பசங்க மேல ஓவர் டிபெண்டன்ட் ஆயிடுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு பெரிய ரிலேஷன், அவர் வராரு போற அப்படின்ற மாதிரி அவங்க இருப்பாங்க. இட்ஸ் ஆல் பிகாஸ் இவங்களோட கம்யூனிகேஷன் புரிதல் ரொம்ப முக்கியம். குழந்தை வளர்ப்பு எவ்வளவு முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பும் சைமல்டேனியஸ்லி பில்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாவே குழந்தைங்க மேல ஆகும்போது அவங்க லைஃபையும் நம்ம வாழ ஆரம்பிச்சிடும். நீ இதுதான் படிக்கணும், நீ இதுதான் பண்ணணும், நீ இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும், இந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும், இப்படி தான் நம்ம போகணும். நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா கூட அந்த லைஃப் பேரண்ட்ஸ் நிறைய பேர் வாழ்வாங்க. ஆல் பிகாஸ் அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாவே அந்த பசங்க மேலேயே தான் இருப்பாங்க. ஆனா
உண்மையா பார்த்தீங்கன்னா, தே ஹேவ் தேர் ஓன் லைஃப். உங்க லைஃப் உங்களுக்கு இருக்கு. அத வந்து மறந்துருவாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ன்றது பேரண்டிங்லேருந்தே ஆரம்பிக்க வேண்டிய விஷயம். போன ஜெனரேஷன நம்மளால மாத்த முடியாது. பட் இந்த ஜெனரேஷன் கண்டிப்பா அந்த அவேர்னஸ் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க பண்ற ஒரு விஷயங்களும் உங்க குழந்தைங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ரீல்ஸ்ல பார்க்குற விஷயங்களோ, வீடியோஸ்ல பார்க்குற விஷயங்கள தாண்டி வீட்லயும் அந்த நல்ல விஷயங்கள வந்து நம்ம பசங்களுக்கு சொல்லணும். அவங்களுக்கு நம்ம வந்து டீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு பிரச்சனையே வந்தா அத எப்படி சால்வ் பண்ணணும். ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு சண்டை வருதுன்னா, அவங்க எப்படி அத சால்வ் பண்றாங்க அப்படின்றது தெரியணும். எல்லாத்துக்குமே டைவர்ஸ் தான் ஒரு காரணமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. டைவர்ஸ் பண்ணா தான் அது முடிச்சுட்டா தான் இல்ல. வி கேன் ரீபில்ட். வி கேன் சிட் அண்ட் டாக். கம்யூனிகேட் பண்ணலாம். அது சரி பண்ண ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே பசங்களுக்கு நம்ம வந்து காமிக்கணும். ஆஸ் எ பேரண்டாவும் நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த பார்ட்னருக்குமே ஒரு பார்ட்னர் நிறைய எஃபோர்ட்ஸ் போடுறாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்காக பண்றாங்கன்னா, நீங்க எதிர்ல இருக்க பார்ட்னருக்கும் அந்த அவேர்னஸ் இருக்கணும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர் தான் அந்த ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பார்ட்னர் அது ரொம்ப லெத்தாஜிக்கா ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேருமே அத பெட்டரா ஹேண்டில் பண்ணும்போது தான் அந்த ரிலேஷன்ஷிப் பெட்டரா போகும். ஒருத்தர் மட்டுமே எல்லா எஃபோர்ட்ஸும் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, தென் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த ஒருத்தரும் அந்த எஃபோர்ட்ஸ் போட நிறுத்திடுவாங்க. அது அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நார்மல் ஆயிடும். ஸோ அந்த 2 பேருமே ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வரதுக்கு முன்னாடி 100 வாட்டி யோசிச்சு ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆகுங்க. பட் ஒன்ஸ் யூ ஹேவ் என்டர்ட் எப்படி நீங்க ஒர்க்க வந்து எப்படி நீங்க ஒரு ப்ராப்பரா நீங்க பண்ணுவீங்களோ, இட்ஸ் டெய்லி ஒர்க்ன்னு நினைப்பீங்களோ, அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்சோ டெய்லி ஒர்க். கண்டிப்பா நீங்க அதுக்கான எஃபோர்ட்ஸ போடணும். அப்பதான் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப லாங் லாஸ்டிங்கா, ரொம்ப நீங்க நினைக்கிற மாரி லவ்விங்கா, வீட்டுக்கு வந்தோனே என் ஒய்ஃப் வந்து சிரிச்ச முகத்தோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே, நீங்க அதுக்கான எஃபோர்ட்ஸ் போடும்போது கண்டிப்பா நடக்கும்.